உங்கள் வீட்டில் வீட்டு நிதி புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கா? அது இல்லைன்னா கண்டிப்பாக நிதி சார்ந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். இப்படிப்பட்ட நிதி சார்ந்த சிந்தனை எப்போதுமே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு டென்ஷன்லேயே நீங்கள் இருக்கீங்க, பண பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டு நிதி புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கணும். ஜப்பானில் ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கோட பேர் கக்கேபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னா அவர் இந்த டெர்மினாலஜியை திரும்ப திரும்ப சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கக்கேபோ அப்படின்றத டைரெக்டாக தமிழில் மொழிபெயர்த்தீங்க அப்படின்னா வீட்டு நிதி பேரேடுன்னு வரும், இல்லை வீட்டு நிதி புத்தகம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் சிம்பிளாக. கக்கேபோ அப்படின்ற ஒரு புத்தகமே இருக்குது. இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலியமாக இந்த வீட்டு நிதி புத்தகம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி நான் எழுதுறது, அதை எப்படி நான் பார்த்துக்கிறது அப்படின்றத தெளிவாக கற்றுக்க போகிறோம். அதை தாண்டி இந்த கக்கேபோ நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஃபைனான்ஷியல் டிசிப்ளின்ஸ் என்ன அப்படின்றதையும் கூடுதலாக பார்த்துட போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த கக்கேபோவை ஜஸ்ட் ஒரு பட்ஜெட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். மாதம் மாதம் பட்ஜெட் எழுதி வைக்கிறது தான் கக்கேபோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக இது பட்ஜெட் கிடையாது, எழுதுறது கிடையாது. இது என்ன அப்படின்னா, நான் விழிப்புணர்வோட செலவு செய்கிறது, நான் என் பணத்தோடு வச்சுக்கிட்டு இருக்க உறவில் ஒரு மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமாக நான் செலவு செய்கிற ஒவ்வொரு ரூபாயும் நான் மதிக்கிற விஷயத்துக்காக தான் போய் சேருதா அப்படின்றத கவனிக்கிறது. இந்த கக்கேபோக்கு 4 பில்லர் இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய செலவை 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல தேவைகள், இந்த நீட்ஸ், அத்தியாவசியமான விஷயங்களுக்கு நான் பண்ணக்கூடிய செலவெல்லாம் இந்த வகையில் வந்து சேரும். என்னோடய வீட்டோட ரெண்ட்டாக இருக்கட்டும், என்னோடய சாப்பாடாக இருக்கட்டும். ரெண்டாவது ஆசைகள். நான் ஒரு சினிமாவுக்கு போகிறேன், நான் வெளியில் போய் ஒரு ஹோட்டலில் நல்ல உணவை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். இது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். மூணாவது கல்ச்சர். இந்த கலாச்சாரத்திற்காக நம்ம செலவு பண்ணக்கூடியது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், மொய் வைக்கிறோம், இல்லை நம்மளே ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிறோம், சிலருக்கு கிஃப்ட்டை வாங்கி தரோம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த கல்ச்சர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரும். நாலாவது கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி. எதிர்பாராத விஷயத்துக்காக நம்ம ஒரு பணத்தை ஒதுக்கி வைக்கிறது. என்ன கேட்டால் நான் முதல் பில்லரே இந்த அன்எக்ஸ்பெக்டட், இந்த எதிர்பாராத விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். போன வீடியோவில் கூட இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஃபாரினில் இருக்கான். அவன் எதிர்பாராத விஷயத்திற்காக பணத்தை சேர்த்து வைக்காமல் போனதுனால, எதிர்பாராத விஷயத்தை பற்றி சிந்திக்காமல் போனதுனால அவனோட பெற்றோருக்கு இந்தியாவில் ஒரு மருத்துவ செலவு ஏற்படும் போது அவனால் அதை ஒழுங்காக பார்த்துக்க முடியல. அவன் வேலையை விட்டு வர வேண்டிய ஆயிடுச்சு. அவனோட பணம் மொத்தத்தையும் செலவு பண்ண வேண்டிய தேவையும் ஏற்பட்டுருச்சு. அந்த நேரத்தில் தான் ஒரு மருத்துவ காப்பீடோட முக்கியத்துவம் என்னன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதிர்பாராத விஷயம் நமக்கும் நடக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரமாக இப்படித்தான் போகும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எதிர்பாராத ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சுன்னா நம்மளோட கனவுகளோ நம்மளோட குறிக்கோளோ நின்று போக வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா நம்மளோட கனவோ நம்மளோட குறிக்கோளோ நம்மளோட குடும்பம் சார்ந்ததாக இருக்குது. என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு இப்படிப்பட்ட கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கணும், அவங்கள இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் நான் ஒரு கனவு காணும் போது எனக்கு எதிர்பாராத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த குறிக்கோள் போயிட்டு போகுதுன்னு நான் விட முடியாது. ஏன்னா இது என்னோட ஆசைகள் கிடையாது, என் குடும்பத்திற்கான கனவு. அப்போது இந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது முக்கியம்னு சொல்லியிருந்தேன். சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டீங்க, நான் ஃபாரினில் இருக்கேன், மருத்துவ காப்பீடை இந்தியாவில் எடுக்கிறேன், ஆனால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்தியாவில் கட்டாயம் உங்களால் டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும். இந்தியாவிலையும் நிறைய ஆன்லைன்லேயே இந்த டேர்ம் இன்சூரன்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. நீங்கள் இந்தியாவுக்கு வந்து தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா ப்ராசஸையும் ஆன்லைன்லேயே முடிப்பாங்க. உங்களோட மெடிக்கல் டெஸ்ட் கொண்டு ஆன்லைன்லேயே பண்ணிவிடுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. மாதம் 820 கட்டுறது மூலியமாகவே 2 கோடி வரைக்கும் உங்களால் காப்பீட்டை பெற முடியும். இதை கிட்டத்தட்ட ஒரு UAE கூடயோ ஒரு சிங்கப்பூர் கூடயோ ஒப்பிட்டு பார்த்தா அந்த நாட்டிலே நீங்கள் எடுக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை விட கிட்டத்தட்ட 30-50% சீப்பராகவும் இருக்குது. அதுவும் ஒரு NRI அக்கௌண்ட்டை வச்சு இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 18% கட்ட வேண்டிய GSTயும் உங்களுக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 23% வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணவும் முடியும். நான் ஃபாரினில் இருக்கேன், டேர்ம் இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் எனக்கு தெரியுது, என் குடும்பத்தை நான் பத்திரமா பார்த்துக்கணும், நான் டேர்ம் இன்சூரன்ஸை இந்தியாவில் சீப்பாக வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய இன்சூரன்ஸ் வரும், அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கவும் செய்யலாம். இந்த கக்கேபோவோட 4 தூண்கள் என்ன? தேவைக்காக செலவு பண்ணுறது, ஆசைக்காக செலவு பண்ணுறது, கலாச்சாரத்துக்காக செலவு பண்ணுறது,
எதிர்பாராத ஒரு செலவு. இந்த நாளைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கக்கேபோ ப்ராசஸ்னால் என்ன, மாதம் இந்த ப்ராசஸை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. முதல் ஸ்டெப் என்னென்னா, ஒரு மாதத்திற்கான கோலை நீங்கள் செட் பண்ணணும். இந்த மாதம் என்னோட பணம் சார்ந்த பரிவர்த்தனைகள் எப்படி இருக்க போகுது, பணத்தோட என்னோட உறவு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக நீங்கள் எழுதணும். இதை எழுதுறதுக்கு எந்த மாதிரியான கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கணும். முதல் கேள்வி, இந்த மாதம் என்னோடய வருமானம் என்ன அப்படின்றது தான். மாதத்தோட வருமானம் அப்படின்னா நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய சம்பளத்தை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதம் நமக்கு வேறு சில இடங்கள்ல இருந்து கூட வருமானம் வரலாம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து சில வருமானம் வரலாம். இப்படி வரக்கூடிய அனைத்து வருமானத்தையும் ஒன்றா எழுதி இந்த மாதம் எனக்கு என்ன வருமானம் வருது அப்படின்றத நீங்கள் கேட்கணும். அதை தெளிவாக எழுதணும். ரெண்டாவது, எவ்வளவு ரூபாயை இந்த மாதம் நான் சேமிக்கணும் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். எவ்வளவு உங்களால் சேமிக்க முடியுமோ அவ்வளவு ரூபாயை சேமிப்புக்காக நீங்கள் ஒதுக்கணும். அதற்கப்புறம் எனக்கு செலவு செய்கிறதுக்கு இந்த மாதம் எவ்வளவு ரூபாய் இருக்குது அப்படின்ற கேள்வியை கேட்கணும். இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எவ்வளவு வருமானம் வந்தது, எவ்வளவு நான் சேமிக்க போகிறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதிலிருந்து இதை எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடியது தான் இந்த மாதம் நீங்கள் செலவு செய்கிறதுக்காக உங்களுக்கு கிடைச்ச பணம். இப்போது இந்த பணத்தை நான் எப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறேன். நான் முதல்ல சொன்ன 4 கேட்டகரியில் ஒரு கேட்டகரிக்கும் நான் எவ்வளவு ஒதுக்க போகிறேன், தேவைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன், ஆசைக்கு என்ன செய்ய போகிறேன், என்னோடய கலாச்சார தேவைகள் இந்த மாதம் என்ன இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அதனால் 3 கேட்டகரிக்கான பட்ஜெட்டை நீங்கள் கட்டாயம் போடணும். ஒவ்வொரு மாதமும் என்னெல்லாம் செலவு இருக்குன்றதை எழுதி அது என்ன கேட்டகரி அப்படின்றத டிஃபைன் பண்ணி அதுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்கன்னு எழுதுறது தான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணக்கூடிய செலவை எழுதுறது. அந்த செலவை எழுதுனதுக்கப்புறம் பக்கத்தில் அது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்றத எழுதுறது. இதை எழுதுனதுக்கப்புறம் அந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஒதுக்குன பணத்தில் மீதி எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்குறது. இதை ஒவ்வொரு செலவு பண்ண கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் அது அவ்வளவு சாத்தியமான விஷயம் கிடையாது. அதனால ஒவ்வொரு நாள் இரவும் உட்காந்து இன்றைக்கி நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்றத எழுதுங்க. அந்த ஒவ்வொரு செலவும் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்றதையும் எழுதுங்க. இப்போ இந்த கேட்டகரிக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1000 ரூபாயை செலவு பண்ணிட்டேன்னா இந்த கேட்டகரிக்கு எனக்கு இதுக்கப்புறம் 9,000 தான் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். இப்படி பார்க்கும்போது என்கிட்ட எந்த கேட்டகரிக்கு எவ்வளவு பணம் இருக்குது, எந்த மாதிரி செலவை நான் செய்யலாம், எந்த மாதிரி செலவை நான் செய்யாமல் தவிர்த்து பணத்தை இறுக்கி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும், ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வரும். 3வது ஸ்டெப், இப்படி நீங்கள் எழுதின விஷயங்களை அந்த வாரத்தோட இறுதியில் எடுத்து திரும்ப படிக்கிறது. நான் எங்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எனக்கு மீதம் இருக்கக்கூடிய பணம் என்ன அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு செலவை பார்த்தும் ஒரு கேள்வியே கேளுங்க. இந்த செலவு உண்மையாகவே தேவையானது தானா, தேவைக்கு தான் பண்ணியிருக்கேனா? இப்போது நீங்கள் அந்த செலவை பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எமோஷன் எல்லாம் போயிருக்கும். அன்றைக்கி அந்த சாக்லேட்டை பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு, அன்றைக்கி வாங்கினோம். இப்போ யோசித்து பார்த்தா அப்படி வாங்கின சாக்லேட் உண்மையாகவே மதிப்பானதாக இருக்கா, இல்லை அதை வாங்கினதுக்கப்புறம் ஏன்டா வாங்கினோம் அப்படின்னு நமக்கு தோணுதா? ஏதோ ஒரு சாப்பாடை வாங்கிட்டோம் ஆனால் சாப்பிட முடியாமல் வீணடிச்சோமா? இப்படிலாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த செலவு உண்மையாகவே தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியும். தேவையில்லாமல் நீங்கள் பண்ண எல்லா செலவையும் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும். இது எதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா, அடுத்த வாரம் அதே மாதிரி ஒரு இம்பல்ஸ் பையிங்கை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு எமோஷனில் ஒரு செலவை பண்ண போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு இது ஞாபகம் வரும். போன வாரம் இப்படி தான் ஒரு பிரியாணியை வாங்கினோம், அது நல்லாவும் இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு வாங்கிட்டோம், இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னார்னு வாங்கிட்டோம், ஆனால் சாப்பிடவே முடியாமல் 400 ரூபாயை வீணடித்தோம் அப்படின்னு ஞாபகம் வரப்போ இந்த வாரம் தேவையில்லாமல் அதே மாதிரி செலவை நீங்கள் பண்ண மாட்டீங்க. உணவை நேராக போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து கம்மியான காசுக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஒவ்வொரு வார இறுதியும் நீங்கள் பண்ண செலவை தெளிவாக ரிவ்யூ பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதில் நான் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கேன், எதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத உணர்றது தான் 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப், அந்த மாதத்தோட இறுதியில் நான் என்னெல்லாம் பட்ஜெட் பண்ணேன், எந்த மாதிரி குறிக்கோளை செட் பண்ணேன், அதற்கப்புறம் எந்த மாதிரி செலவு பண்ணேன், எந்த இடத்துல என்னால் டிசிப்ளினாக இருக்க முடிஞ்சுது, எந்த இடத்துல என்னால் டிசிப்ளினாக இருக்க முடியல, எங்கே நான் ரொம்ப அதிகமாக எமோஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் பார்க்குறது. போன மாதம் போட்ட திட்டத்தை கரெக்டாக நான் செஞ்சுருக்கேனா, செய்யலை அப்படின்னா ஏன் செய்யலை, அதை செய்கிறதுக்கு இந்த மாதம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறது. அதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த பட்ஜெட் பண்ணுறப்போ இன்னும் தெளிவான திட்டங்களை உங்களால் திட்ட முடியும். வாரம் வெளியே போய் ஒரு டெசர்ட் சாப்பிட்றதுக்காக நிறைய செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் மேபி நான் வீட்லேயே ஸ்வீட்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை வெளியே போய் டெசர்ட் சாப்பிட்றதுனால வாரத்துக்கு 1000 ரூபாய் செலவாயிடுது. அதே நான் வீட்லேயே செஞ்சு வச்சேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கே 300 ரூபாய் 400 ரூபாய் தான் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் ஒரு டெசர்ட் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ணும் அப்படின்ற குறிக்கோள்
அச்சீவ் ஆகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் அதிகமான செலவு நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு மாத இறுதியிலையும் போன மாதம் நான் என்னெல்லாம் சரியாக பண்ணேன், என்ன தவறாக பண்ணதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி செய்கிறது, அந்த எமோஷனை எப்படி நான் சரியாக பார்த்துக்கிறது அப்படின்றத சிந்திச்சு அடுத்த மாதத்துக்கான குறிக்கோளையும் செட் பண்ணணும், அதே நேரத்தில் அடுத்த மாதத்துக்கான திட்டத்தையும் தீட்டணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தோணுதில்ல? இது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் இல்லை ஒரு புத்தகத்தில் நீங்கள் எழுதணும். தயவு செஞ்சு எக்ஸல்லையோ கம்ப்யூட்டர்லையோ பண்ணாதீங்க அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது, இந்த ப்ராசஸ் சொல்லுது. ஏன்னா கையால் எழுதும் போது நீங்கள் அதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. நான் என்னோட கரியரோட ஸ்டார்டிங்கில் சில ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளவு டாக்குமெண்ட் இருந்தாலும், இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கையால் தான் எழுத சொல்லுவாங்க. கையால் எழுதுறது மூலியமாக நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அது உண்மையும் கூட. நான் எக்ஸலில் பண்ணுறேன் அப்படின்றது உண்மை தான். ஆனால் நீங்கள் கையால் எழுதும் போது இன்னும் எஃபெக்டிவாக அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் கணவன் கூடயோ மனைவி கூடயோ உட்கார்ந்து இதை நீங்கள் எழுதுறீங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பணத்தையும் நீங்கள் சேமிக்க முடியும், அதே நேரத்தில் உங்களோட உறவும் கொஞ்சம் வலுப்படும். கண்டிப்பாக இந்த ப்ராசஸை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இந்த புக் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இந்த ஒரு புத்தகம் இருந்தது அப்படின்னா, இந்த வீட்டு நிதி புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா பணம் சம்மந்தப்பட்ட கவலை கட்டாயம் உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வருஷம் இதே டைம் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது எவ்வளவு உங்கள் வாழ்க்கையை மாற்றினது அப்படின்னு. இந்த ப்ராசஸை சிம்பிளாக திரும்ப சொல்லிடுறேன். மாத ஸ்டார்டிங்கில் எனக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றத பார்க்கணும். அந்த வருமானத்தில் எவ்வளவு சேமிக்க போகிறேன் அப்படின்றத எடுத்து ஒதுக்கி வச்சிடணும். மீதி இருக்கிற பணத்தில் எப்படியெல்லாம் என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத பார்க்கணும். 4 கேட்டகரிக்கு நான் பணத்தை ஒதுக்கணும். தேவை, ஆசை, கலாச்சாரம், 4வது எதிர்பாராத விஷயம். எதிர்பாராத விஷயத்துக்கு மாதம் பணத்தை எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் தனியாக எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணணும். அது இல்லாமல் மற்ற 3 கேட்டகரிக்கு அந்த மாதம் எப்படிலாம் செலவு பண்ண போகிறீங்கன்ற திட்டத்தை எழுதணும். அடுத்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என்ன செலவு பண்ணுறீங்கன்றதை எழுதிட்டே வரணும். அது எந்த கேட்டகரியில் வருதுன்றதை எழுதணும். அந்த கேட்டகரியில் மீதி எவ்வளவு பணம் இருக்குன்றதை இரவு பார்க்கணும். ஒவ்வொரு வாரமும் வார இறுதியில் இந்த வாரம் எப்படிலாம் செலவு பண்ணியிருக்கோம், எதெல்லாம் சரியாக செஞ்சோம், எதெல்லாம் தப்பாக செஞ்சோன்னு பார்த்து அடுத்த வாரம் அதை திருத்திக்கணும். கடைசியாக மாத இறுதியிலையும் இதே விஷயத்தை பண்ணணும். இந்த மாதம் எப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டணும், அதை சரியாக செஞ்சுருக்கோமா, எங்கே தவறு பண்ணோம், ஏன் தவறு பண்ணோம், அடுத்த மாதம் இந்த தவறை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்றதை யோசித்து அடுத்த மாதத்துக்கான திட்டத்தை நீங்கள் தீட்டணும். இந்த புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன? கையால் எழுதுறது நமக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸாக கொடுக்கும். முதல்ல பணம் சார் விஷயங்களை எழுதுறது வீட்டு நிதி புத்தகமாக மாறும். அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கெல்லாம் மனதில் ஒரு குழப்பம் இருக்கோ, வாழ்க்கையில் எந்த மாதிரியான குழப்பம் இருந்தாலும் கையால் எடுத்து அதை எழுதி பாருங்கள். அது 50% ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்து போயிடும். மீதி 50%த்தையும் எப்படி தீர்க்கணுன்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய விஷயங்களை கையால் எழுதி பழகுங்க. கையால் எழுதுறது தான் இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். 2வது பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு செலவு செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு பணத்தை எடுக்கிறீங்க, இல்லை ஃபோன் எடுத்து ஏதோ ஒன்று பே பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு செலவை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரும். அப்போது 3 முக்கியமான கேள்வியை நீங்கள் கேளுங்க. முதல் கேள்வி, இந்த செலவு உண்மையாகவே தேவையானது தானா, எனக்கு இது தேவையா அப்படின்னு கேளுங்க. 2வது கேள்வி, இந்த செலவை செய்யாமல் இந்த பொருளை வாங்காமல் என்னால் வாழ முடியாதா அப்படின்னு கேளுங்க. 2வதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். இந்த செலவை செய்யாமல் தான் வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு சேலஞ்சை கூட உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். 3வது, எந்த எமோஷன் இந்த செலவை செய்ய என்ன இப்போ தூண்டிருக்கு அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அந்த எமோஷனை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டாலே இந்த செலவு உண்மையாக தேவையா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு செலவு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வியை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா பல செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படிப்பட்ட செலவுகளை நீங்கள் தவிர்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஃபீஸில் இருக்கீங்க, எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போல இருக்குது, அதனால் எங்கே நடந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கீழே ஒரு டீ கடை இருக்குது, சரி இறங்கி போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் குடிச்சிட்டு வருவீங்க. ஜஸ்ட் 15 ரூபாய் தான் அந்த டீன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஜஸ்ட் நடக்கணுன்றதுக்காக ஒரு டீயை வாங்கிட்டு இருப்பீங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை. இது ஒரு பெரிய சேவிங்லாம் கிடையாது, ஆனால் அந்த செலவை நீங்கள் தவிர்ப்பீங்க. இப்படி 30 ரூபாயை சேமித்து நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்களான்னு கேட்டால் கட்டாயம் ஆக மாட்டீங்க. ஆனால் இந்த 30 ரூபாயை சேமிக்கிறது ஒரு மிகப்பெரிய டிசிப்ளினை உங்களுக்கு கொடுக்கும். அந்த டிசிப்ளின் உங்களை பணக்காரன் ஆக்கும். இந்த ப்ராசஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இன்னொரு பாடம் என்னென்னா, பணத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னாடி சேமிக்கணும். எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர, எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர, என்னெல்லாம் செலவு இருக்குன்ற கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. சேமித்ததுக்கு போக மீதி இருக்கிறது தான் நீங்கள் செலவு பண்ணணும். இந்த டிசிப்ளின் வந்தாலே போகிறோம். உங்களுக்கு பணம் சார் ஸ்ட்ரெஸ்ஸோ
டென்ஷனோ கட்டாயம் இருக்காது. பணம் சார் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு நான் சொன்னதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான பாடம். இந்த பணம் அப்படின்றது, இந்த பணம் சார் டிசிப்ளினை வளர்த்துக்கிறது பணத்தை சேமித்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கெலாம் கிடையாது. உண்மையாக நான் பணத்தில் டிசிப்ளினாக இருக்கிறதோடைய நோக்கம் என்னென்னா, பணம் சார் ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறதுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, எனக்கு டென்ஷனாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, என்னோடய எமோஷ்னல் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த பணம் சார் பிரச்சனைகள் தான் நம்மளோட முக்காவாசி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்ஷனுக்கும் காரணம். இதில் டிசிப்ளினாக இருந்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறப்போ வாங்கி தர முடியலையேன்ற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நமக்கு வராது. ஃபேமிலியில் இப்படிப்பட்ட பணம் சார் பிரச்சனைகள் இருக்குது, எப்படிடா தீர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பாரம் நமக்கு வராது. அது வராமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. பெரிய பணக்காரன்லாம் ஆக தேவையில்ல. இப்படிப்பட்ட பண ரீதியான கவலைகள் நமக்கு இல்லாமல் இருக்கணும்னா இந்த ப்ராசஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணும். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த பணம் சார் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறப்போ அது எவ்வளவு விலை மதிப்பற்ற விஷயன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த கக்கைபோ நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, பணத்தை டிஜிட்டலாக செலவு பண்ணவே பண்ணாதீங்க. கேஷாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எங்கே என்ன செலவு பண்ணாலும் கேஷ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுது. ஏன்னா இப்போ ஒரு 500 ரூபாய் ஒரு இடத்துல ஜிபே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, பண்ணிவிட்டு நான் மறந்து போய்டுறேன். கிரெடிட் கார்டில் இல்லாத காசை கூட ரொம்ப சுலபமாக என்னால் ஸ்வைப் பண்ண முடிஞ்சிருது. ஆனால் கையிலேருந்து ஒரு கேஷ் எடுத்து கொடுக்குறேன், ஒவ்வொரு வாட்டியும் எண்ணி கொடுக்குறேன், அதுக்கு ஒரு சில்லறையை திரும்ப வாங்குறேன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பணம் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கும், பணம் என்ன கையை விட்டு போயிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அது நமக்கு கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் நல்ல ஸ்ட்ரெஸ் தான். அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் செலவழிக்கும் போது நமக்கு வருது அப்படின்னா பணம் இல்லையன்ற பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை அது காப்பாற்றிடும். அதனால் ஒவ்வொரு தடவையும் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு கேஷாக கொடுத்து பழகுங்க. இந்த ப்ராசஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு மதம் மாதிரி ஃபாலோ பண்ணணும். மதத்தில் இப்போ நான் ப்ரேயர் பண்ணணும், இப்போ நான் கோயிலுக்கு போகணும், இப்போ நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு என்னென்னலாம் பண்ணுறோம், அதுக்கு நிகராக இந்த கக்கைபோ ப்ராசஸை நீங்கள் பார்க்கணும். ஜாப்பனீஸ் பீப்புள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாள் இரவும் நான் செஞ்ச செலவை எழுதி வைக்கிறது சாமி கும்பிட்ற மாதிரி, கோவிலுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் பண்ணுறது சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்ட ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி. கடவுள் பக்தி இருக்கிறவங்க இப்படிப்பட்ட வேண்டுதலையும் இப்படி கோவிலுக்கு போகிறதையும் எவ்வளவு ரிலீஜியஸாக பண்ணுறாங்க, எவ்வளவு ஆத்மார்த்தமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பணத்திற்காக நிதிசார் புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்கணும். இதை தவற விடக்கூடாத முக்கியமான விஷயமா நான் பார்க்கும்போது, ஒரு ரிச்சுவலாக பார்க்கும்போது மட்டும்தான் இதை என்னால் கடைப்பிடிக்க முடியும். இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, இதை விட்டுட்டேன்னா ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு வர அளவுக்கு முக்கியமான விஷயமா நான் பார்க்க ஆரம்பித்தாதான் இதை என்னால் செய்ய முடியும். முதல்ல பணத்தை சேமிங்க, அப்புறம் செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்கேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கணும். சேமிக்கிறது அப்படின்றது ஒரு தியாகம் கிடையாது. ஏதோ பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி கவலைப்படாதீங்க. சேமிப்புன்றது ஒரு முடிவு, நீங்கள் கவனத்தோடு எடுக்கக்கூடிய முடிவு, உங்கள் நல்லதுக்காக நீங்கள் எடுத்த முடிவு. யாரும் உங்களை ப்ரெஷர் பண்ணல, சேமிங்கன்னு யாரும் சொல்லலை, செலவு பண்ணாதீங்கன்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்லலை. உங்கள் நல்லதுக்காக நீங்கள் பணத்தை சேமிக்கிறீங்க. அதனால சேமிக்கும் போது ரொம்ப வருத்தப்படாதீங்க, ஏதோ ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி உணராதீங்க. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்கிறது, உங்கள் பணத்தை நீங்கள் எழுதி வைக்கிறது, உங்கள் பணத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது, உங்கள் பணத்தை உங்களுக்கு முக்கியமான இடத்துல நீங்கள் செலவு செய்கிறது, தேவையில்லாத செலவை குறைக்கிறது, இது எதுவும் எனக்காக நீங்கள் பண்ணல. இது எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய, நீங்கள் பூமர்னு ஈஸியாக சொல்லக்கூடிய பெரிய நபர்களுக்காக நீங்கள் செய்யலை. நீங்கள் இது எல்லாத்தையும் உங்களுக்காக செய்கிறீங்க, உங்களோட நல்லதுக்காக செய்கிறீங்க, உங்களோட ஃபேமிலிக்காக செய்கிறீங்க, உங்களோட எதிர்காலத்துக்காக செய்கிறீங்க, உங்களோட மென்டல் கிளாரிட்டிக்காக செய்கிறீங்க, உங்களோட எமோஷனுக்காக செய்கிறீங்க. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையை தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களால் இதை தெளிவாக செய்ய முடியும். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை, என்னோட ஃபைனான்ஷியல் ட்ரூத்தை, என்னோட நிதி எப்படி இருக்குன்ற உண்மையை தெளிவாக நான் பார்க்குறது. என் நிதியில் நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். அதை பார்க்காமலேயே பணத்தை நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதை பார்த்தா எங்கே வலிச்சிருமோன்னு அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு நாள் பெருசாக தலையில் வந்து உட்காரும். தெளிவாக பாருங்கள், உங்கள்கிட்ட நிதி சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்குது, அதை எழுதி வைங்க. கொஞ்சம் வலி நிறைந்ததாக தான் இருக்கும், ஆனால் போக போக எல்லா வலியும் சரியாயிடும். ஸோ இந்த ப்ராசஸை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ப்ராசஸை இல்லை இதே மாதிரி ஒரு ப்ராசஸை ஏற்கனவே நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்னன்றதை தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு NRI, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.